இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சிசிடிவி காட்சிகள் குழந்தை துன்புறுத்தல் அம்பலம். செராசில் குழந்தை பராமரிப்பாளர் கைது. கோலாலம்பூர் செராசில் குழந்தைகளை சித்திரவதை செய்தது சிசிடிவி காட்சியில் அம்பலமானதால் குழந்தை பராமரிப்பாளரான 26 வயது பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். அலாம் இன்டா பகுதியில் உள்ள ஒரு குழந்தை பராமரிப்பு மையத்தில் 6 மாத குழந்தையை அப்பெண் தூக்கி எறிந்து உருட்டி அடித்த காட்சிகள் சமூக ஊடகங்களில் முன்னதாக வைரலானது. அக்காட்சியை கண்டு தாம் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளானதாக பாதிக்கப்பட்ட குழந்தையின் தாய் கூறியிருந்தார். அம்மையத்தில் வேறு சில குழந்தைகளும் அதே போன்ற துன்புறுத்தல்களுக்கு ஆளாகி இருக்கலாம் என பெற்றோர்கள் கவலை தெரிவித்தனர். போலீசில் 3 புகார்களும் செய்யப்பட்டன. இதையடுத்து விசாரணையில் இறங்கிய போலீஸ் டிசம்பர் 16ஆம் தேதி அப்பெண்ணை கைது செய்தது. 2001 சிறார் சட்டத்தின் கீழ் அவர் விசாரிக்கப்படுகிறார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அபராதம் அல்லது சிறை தண்டனை விதிக்கப்படலாம். நஜிப்புக்கு எதிரான 1MDB தீர்ப்பு ஊழலுக்கு எதிரான நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தும் DAP. முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜிப் துன் ரசாக் தொடர்பான 1MDB ஊழல் வழக்கில் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை தொடர்ந்து ஊழலுக்கு எதிரான தனது நிலைப்பாட்டை DAP மறு உறுதிப்படுத்தியுள்ளது. எந்த பதவியில் இருந்தாலும் ஊழலில் ஈடுபட்டவர்கள் சட்டத்தின் முன் பொறுப்பேற்க வேண்டும் என்பதே DAP-யின் நிலைப்பாடு என அதன் தேசிய தலைவர் கோவிந்த் சிங் டியோ வெளியிட்ட அறிக்கையில் கூறினார். 1MDB விவகாரம் மலேசிய வரலாற்றில் மிகப்பெரிய நிதி ஊழல்களில் ஒன்றாக கருதப்படும் நிலையில் நீதிமன்ற தீர்ப்பு சட்ட ஆட்சிக்கு நீதித்துறைக்கும் ஒரு முக்கிய மைல்கல்லாக இருப்பதாக இலக்கவியல் அமைச்சருமான அவர் சொன்னார். இந்நிலையில் ஊழலற்ற நிர்வாகம், வெளிப்படைத்தன்மை மற்றும் நல்லாட்சியை உறுதி செய்வதற்கான DAP-யின் போராட்டம் தொடரும் என்றும் அவர் உறுதியளித்தார். அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் பண மோசடிகளை உட்படுத்திய 1MDB வழக்கில் அனைத்து 25 குற்றச்சாட்டுகளிலும் நஜீப் குற்றவாளியே என புத்ரஜயா உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதையடுத்து அவருக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 11.38 பில்லியன் ரிங்கிட் அபராதமும் விதிக்கப்பட்டது. ராபர்ட் பேட்மிண்டன் விளையாடும் ரோபோவை உருவாக்கி சீனா சாதனை. சீன நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட பேட்மிண்டன் விளையாடும் ரோபோ தொடர்ச்சியாக 1452 ஷாட்களை வெற்றிகரமாக திருப்பி அனுப்புவதன் மூலம் கின்னஸ் உலக சாதனையை முறியடித்துள்ளது. இந்த ரோபோவை ஜெஜியாங் சென்சான் கியாண்டாங் தொழில்நுட்ப நிறுவனம் வடிவமைத்ததாக அறியப்படுகிறது. சைசிங் செஜியாங்கில் இந்த போட்டி நடந்தது. அதில் ரோபோ சீனாவின் சிறந்த வீரர்கள் சிலரை எதிர்கொண்டது. இது ஒரு மொபைல் ரோபோவால் தொடர்ச்சியாக அதிக பேட்மிண்டன் ரிட்டர்ன்களுக்கான கின்னஸ் உலக சாதனையை படைத்தது. இந்த தடகள ரோபோ பார்வை மற்றும் இயக்க கட்டுப்பாட்டை மில்லி வினாடி வரை ஒருங்கிணைக்கும் நடவடிக்கைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த ரோபோவின் வெற்றிக்கு நாட்டின் சிறந்த மனித பேட்மிண்டன் வீரர்கள் சிலர் உதவினர். ஆத்ம யோகா அறக்கட்டளை சார்பில் டத்துஸ்ரீ சரவணனுக்கு வாழும் வழிகாட்டி விருது வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் உள்ள பிரபல PSG கல்லூரி அரங்கத்தில் ஆத்ம யோகா அறக்கட்டளை சார்பில் மாறுவோம் முன்னேறுவோம் என்ற தலைப்பில் நடைபெற்ற மாபெரும் நிகழ்ச்சியில் மாய்காவின் தேசிய துணைத் தலைவர் டத்துஸ்ரீ எம் சரவணன் அவர்களுக்கு வாழும் வழிகாட்டி உயரிய விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. தாபா நாடாளுமன்ற உறுப்பினருமான சரவணனுக்கு மனிதநேய சேவை, இலக்கியம் மற்றும் தங்களின் மேம்பாட்டிற்கு ஆற்றிய அளப்பரிய பங்கிற்காக இந்த விருதை திரு ஆசான்ஜி அவர்கள் வழங்கி சிறப்பித்தார். மலேசியாவில் துணை அமைச்சராக மற்றும் மனிதவள அமைச்சராக பதவி வகித்துள்ள சரவணன் கோவிட் பெருந்தொற்று காலத்தில் மொழி, மதம், இனம் கடந்து அவரது எண்ணற்ற சமூக சேவைகளை கருத்தில் கொண்டு இந்த விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டதாக ஆசான்ஜி கூறினார். எளிய மக்களும் தன்னை அணுகக்கூடியவராக இருக்கும் ஒரு மாபெரும் ஆளுமை மிக்க தலைவராக டத்துஸ்ரீ சரவணன் திகழ்கிறார். அவரது வாழ்வும் வார்த்தைகளும் இன்றைய இளைய தலைமுறையின் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டியாக இருப்பதனால் வாழும் வழிகாட்டி என்ற இந்த உயரிய விருதுக்கு மிகுந்த தகுதியானவர் சரவணன் என்று திரு ஆசான்ஜி தனது உரையில் புகழாரம் சூட்டினார். விமான அழுத்த கோளாறு. புரூனைக்கு பயணமான ஏர் ஏசியா விமானம் கோத்தகினபாலுவுக்கு திருப்பி விடப்பட்டது. கோலாலம்பூரிலிருந்து புரூனை பயணமான ஏர் ஏசியா விமானம் ஒன்று விமானத்தின் உள் அழுத்தத்தினால் ஏற்பட்ட கோளாறு காரணமாக சபா கோத்தகினபாலு விமான நிலையத்திற்கு திருப்பி விடப்பட்டது. சனிக்கிழமை இந்த விமான பயணத்தின் நடுவே அரை அழுத்தம் தொடர்பான எச்சரிக்கையை
பெற்றதை தொடர்ந்து பாதுகாப்பு நடவடிக்கையாக அது திசை மாற்றம் செய்யப்பட்டதாக ஏர் ஏசியா விளக்கியது. விமானம் கோத்தகினபாலு அனைத்துலக விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது. அனைத்து பயணிகளும் விமான பணியாளர்களும் எவ்வித காயமும் இன்றி பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். பயணிகளுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்பட்டதுடன் புரூனைக்கு செல்ல மாற்று விமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாகவும் ஏர் ஏசியா கூறியது. இந்த சம்பவத்தில் அவசர நிலை எதுவும் இல்லை என்றும் விமான பாதுகாப்பு நிறுவனத்தின் முதன்மை என்றும் ஏர் ஏசியா அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். ஆரண்டாரில் கனரக வாகனங்களுக்கு இடையூறு அளிக்கும் வகையில் பார்க்கிங் செய்த பொறுப்பற்ற கார் ஓட்டுநர்கள். நெடுஞ்சாலையின் ஓய்வு மற்றும் சுகாதார நிலையமான ஆரில் சில கார்கள் முறையற்ற வகையில் நிறுத்தப்பட்டதால், அதாவது பார்க்கிங் செய்யப்பட்டதால் லாரிகள் மற்றும் பேருந்துகள் பல மணி நேரங்களாக அவ்விடத்தை விட்டு வெளியேற முடியாமல் சிக்கி தவித்த காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலானது. டாஷ்கேம் மலேசியா பகிர்ந்த காணொலிகளில் ஆர் நிலையத்திற்குள் செல்லும் பிரதான நுழைவு சாலையோரமாக வாகனங்கள் நிறுத்தப்பட்டதால் பாதை குறுகி கனரக வாகனங்கள் உள்ளே செல்லவும் வெளியேறவும் முடியாமல் நின்றிருந்தன. ஒரு காணொலியில் குறுகிய வழியாக செல்ல முயன்ற லாரி ஒன்று தவறாக நிறுத்தப்பட்டிருந்த 2 கார்களை உரசியதால் சேதம் ஏற்பட்டது. மற்றொரு காணொலியில் பொதுமக்கள் ஒன்று கூடி ஒரு காரை நகர்த்தி பாதையை சீரமைக்க முயன்றதையும் காண முடிந்தது. இந்த சம்பவம் குறித்து நெட்டிசன்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மற்ற வாகனங்களுக்கு இடையூறு தரும் வகையில் வாகனத்தை நிறுத்தி வைத்திருந்த அந்த உரிமையாளர்களுக்கு காப்பீட்டு சிக்கல்கள் மற்றும் அபராதம் விதிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 1 முதல் 150 நீதிபதிகளுக்கு சம்பள உயர்வு. ஜனவரி 1ஆம் தேதி முதல் மொத்தம் 150 நீதிபதிகள் சம்பள உயர்வை பெறவிருப்பதாக கடந்த வாரம் அரசாங்க பதிவேடு தகவல் வெளியிட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு நீதிபதிகள் ஊதிய விதிமுறைகளின் கீழ் தலைமை நீதிபதியின் மாத சம்பளம் 46,800 ரிங்கிட்டாகவும், மேல்முறையீட்டு நீதிமன்ற தலைவரின் சம்பளம் 31,500 ரிங்கிட்டிலிருந்து 40,950 ரிங்கிட்டாகவும் உயரும் என டிசம்பர் 24ஆம் தேதி வெளியிட்ட அரசாங்க பதிவேட்டில் தெரிவிக்கப்பட்டது. மலாய்கா தலைமை நீதிபதி மற்றும் சபா மற்றும் சரவாக் தலைமை நீதிபதி ஆகியோரின் சம்பளம் 39,650 ரிங்கிட்டாக உயர்த்தப்பட்டுள்ளது. முன்னதாக மலேசிய தலைமை நீதிபதிக்கு 30,500 ரிங்கிட்டாகவும், அதே நேரத்தில் சபா மற்றும் சரவா தலைமை நீதிபதிக்கு 30,000 ரிங்கிட் ஊதியம் வழங்கப்பட்டது. கூட்டரசு நீதிமன்ற நீதிபதிகள் இப்போது 37,050 ரிங்கிட் சம்பளத்தையும், மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் 35,750 ரிங்கிட்டும் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் 34,450 ரிங்கிட் சம்பளத்தையும் பெறுவார்கள். ஒப்பந்தத்தின் கீழ் பதவி வகிக்கும் நீதித்துறை ஆணையர்கள் 33,150 ரிங்கிட் வருமானம் பெறுவார்கள். நீதிபதிகள் பெறும் மாதந்தோறும் மாதாந்திர அலவன்ஸ்கள் மற்றும் பிற சலுகைகளில் எந்த மாற்றங்களும் செய்யப்படவில்லை. பக்கத்தான் உறவை துண்டிக்கலாமா? ஜனவரி 3இல் மாநாடு நடத்தும் அம்னோ இளைஞர் பிரிவு. பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணியுடன் உள்ள உறவை தொடர வேண்டுமா துண்டிக்க வேண்டுமா என்பதை தீர்மானிப்பதற்காக வரும் ஜனவரி 3ஆம் தேதி அம்னோ இளைஞர் பிரிவு சிறப்பு மாநாடு நடத்துகிறது. அதன் தலைவர் டாக்டர் முகமது அக்மல் சாலே அதனை அறிவித்தார். என்னதான் ஒற்றுமை அரசாங்கத்தின் கீழ் இணைந்து ஆட்சி நடத்தினாலும் அம்னோ டிஏபி இடையிலான உறவு நீரு பூத்த நெருப்பு போலவே உள்ளது. அதனை மென்மேலும் மோசமாக்கும் வகையில் டிஏபியை சேர்ந்த பூச்சோங் நாடாளுமன்ற உறுப்பினர் யூபியின் முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் ரசாக்கின் வீட்டுக்காவல் கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்ததை சமூக ஊடகத்தில் பாராட்டினார். இதனால் கொதித்தெழுந்த அம்னோவினர் அவரை கடுமையாக சாடியதோடு அலுவலகத்திற்கே சென்று போராட்டம் நடத்தினர். யூபியின் மன்னிப்பு கேட்க மறுத்ததால் அம்னோ வட்டாரத்தில் கடும் அதிருப்தி ஏற்பட்டது. அப்போதே ஒற்றுமை அரசாங்கத்திலிருந்து அம்னோ விலகுவதுதான் நல்லது என அக்மால் கூறியிருந்தார். இந்நிலையில் அம்னோவின் போராட்டத்தை நேசிக்கும் மலாய்க்காரர்கள் அனைவரும் ஜனவரி 3ஆம் தேதி மாநாட்டில் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று வீடியோ வாயிலாக அவர் அழைப்பு விடுத்துள்ளார். யூகங்களும் குற்றச்சாட்டுகளும் நிறுத்தப்பட வேண்டும். அமிந்திரிகை பெசார் நியமனத்துக்கு பிறகு பெர்லிஸ் ராஜா வலியுறுத்து. பெர்லிஸ் மாநிலத்திற்கு ஒரு வழியாக புதிய மந்திரி பெசார் நியமிக்கப்பட்டுள்ளார். வெற்றத்துவை சேர்ந்த குவாலா பெர்லிஸ் சட்டமன்ற உறுப்பினரும் பெர்லிஸ் பெரிக்கத்தான் நேஷனல் துணைத் தலைவருமான அபுபக்கர் ஹம்சா நேற்று
அரவ் அரண்மனையில் பதவியேற்றார். மந்திரி விசாராக இருந்த முகமது ஷுக்ரி ரம்லி உடல்நல காரணங்களால் டிசம்பர் 25ஆம் தேதி ராஜினாமா செய்ததை தொடர்ந்து இந்த மாற்றம் நடந்துள்ளது. பதவி பிரமாணம் செய்து வைத்த பெர்லிஸ் ராஜா துவாங்கு சயித் சிராஜுடின் ஜமாலுயில் அந்நியமனத்தை சுற்றியுள்ள அனைத்து யூகங்களும் குற்றச்சாட்டுகளும் நிறுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினர். பாஸ் பெர்ச்சத்துவை தனித்தனியாகவே பார்க்கவில்லை. பெரிக்கத்தான் நேஷனல் கீழ் ஒரே கட்சியாகத்தான் பார்க்கிறேன். இனி மாநிலத்தின் முன்னேற்றம் மற்றும் ஒற்றுமையே முக்கியம் என அவர் சொன்னார். இவ்வேளையில் புதிய மந்திரி பசார் அபுபக்கர் பாஸ் மற்றும் பெர்ச்சத்து ஒரே குடும்பம் என்றும் சிறு சிறு மனக்கசப்புகளை களைந்து இரு தரப்பினரும் நல்லிணக்கத்துடன் செயல்படுவார்கள் என்றும் உறுதியளித்தார். கடன் தகராறில் ஜொஹூர் பாரு உணவகத்தில் ஆயுதமேந்தி கலவரம், 13 பேர் கைது. ஜொஹூர் பாரு மவுண்ட் ஆஸ்டின் பகுதியில் உள்ள ஒரு உணவகத்தில் சனிக்கிழமை அதிகாலை 3 மணியளவில் 27 வயதுடைய இரு ஆடவர்கள் உலோக நாற்காலி மற்றும் இறைச்சி வெட்டும் கத்தியால் தாக்கப்பட்டனர். போலீசார் விரைவாக நடவடிக்கை எடுத்து 20 முதல் 40 வயதுடைய 12 ஆண்களையும் ஒரு வியட்நாமிய பெண்ணையும் கைது செய்தனர். அவர்களில் 7 பேருக்கு பழைய குற்றப்பதிவுகள் இருந்தன. 6 பேர் கெத்தமின் போதைப்பொருள் உட்கொண்டது சிறுநீர் பரிசோதனையில் கண்டறியப்பட்டது. 12 ஆடவர்கள் 7 நாட்களும் பெண்கள் 3 நாட்களும் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். கடன் தொடர்பான தனிப்பட்ட தகராறு காரணமாக அத்தாக்குதல் நடந்ததாக போலீசார் கூறினர். சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 3 தேடப்படுகின்றனர்.